இப்ப கூட நிறைய பேர் கேட்கறாங்க, ஷாருக் கான தான் இவங்களுக்கு பிடிக்காதே, அவர் இஸ்லாமியராச்சே, அப்புறம் ஏன் வந்து அவருக்கு அவார்ட் கொடுத்துருக்காங்கன்னு. காரணம் ரொம்ப சிம்பிள்ங்க. 2 விஷயம். ஒண்ணு, ஷாருக்கானுடைய மகனை இவர்கள் போட்டு அலக்கழிச்சு கடைசியில அந்த ட்ரக் கேஸ்ல வந்து அந்த அதிகாரியே வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமான அதிகாரி அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வெளியில வந்தோடனே பாஜகவுக்கு இதுல ஒரு பெரிய கெட்ட பேர் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதை ஓரளவுக்கு சரி கட்டுறதுக்காக இந்த முயற்சியில அவங்க ஈடுபட்டிருக்கலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ஷாருக் கானே வந்து ஆரம்பத்துல பாஜக கருத்துக்களை எல்லாம் எதிர்த்து பேசினாலும் அதுக்கப்புறம் தன்னுடைய மகனுக்கு வந்து அந்த இன்னல்கள்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் பெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஒரு முஸ்லீம்க்கு அவார்டு கொடுத்ததுனால முஸ்லீம் ஓட்ஸ் எல்லாம் நம்ம பக்கம் வரும் அப்படின்னு நினைச்சு கூட பாஜக இதை பண்ணியிருக்கலாம். ஆனா தொடர்ந்து நீங்க பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இது போன்ற அவார்ட்ஸ், இது வந்து நேஷனல் அவார்ட்ஸ், பிலிம் அவார்ட்ஸாக இருக்கட்டும், இல்ல பத்ம விபூஷன், பத்மபூஷன் போன்ற அவார்ட்ஸாக இருக்கட்டும், அதுல எல்லாம் கூட நீங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வேண்டியவங்க, இவங்க சித்தாந்தங்களை யார் தூக்கி பிடிக்கிறாங்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு அவார்ட் கொடுத்து கௌரவப்படுத்துவாங்க. இதற்காக தான் சென்சார்ஷிப் அமெண்ட் பண்ணியும் ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதற்கும் ஏகப்பட்ட எதிர்ப்புகள் வந்தது. ஜெய் பீம், ஆடு ஜீவிதம் போன்ற தரமான படங்கள்லாம் ஒரு பக்கம் நிராகரிக்கப்படுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கேரளா ஸ்டோரி, காஷ்மீர் ஃபைல்ஸ் போன்ற குப்பை படத்தை இவங்க ப்ரமோட் பண்றாங்க. இன்னைக்கு இந்த திரைத்துறை கலை வடிவம் அப்படிங்கிறது பாஜகவின் இன்னொரு ஆயுதமாக மாறி இருக்கிறது. இவர்களுடைய சனாதன பிற்போக்குத்தனமான பிரிவினைவாத கருத்துக்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மீடியமா இன்னைக்கு எஃபெக்டிவா இந்த சினிமாவை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் மீறி இங்க கற்பனைக்கு வேல்யூ இருக்கு, கிரியேட்டிவிட்டிக்கு வேல்யூ இருக்கு, நாம சொல்ல நினைக்கக்கூடிய கருத்துக்களை தைரியமா சொல்றதுக்கு இந்த ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு பல இயக்குநர்கள், நடிகர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா ஒண்ணு அவங்க ஓரங்கட்டப்படுறாங்க, இல்ல அவங்க மேல வழக்கம் போல இடி, ஐடி அப்படின்னு வழக்குகள் பாயுது.